அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம தீனி கனெக்ட் ஆப்பில் எப்படி எஸ்எம்எஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தீனி கனெக்ட் ஆப்பில் லாகின் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸ் பேஜுக்கு போகணும். இங்கே ப்ரீமியம் ஃபீச்சர்ஸில் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற கேட்டகரியை கிளிக் பண்ணணும். இதில் எந்த எஸ்எம்எஸ் பிளான் உங்களுக்கு வேணுமோ அந்த எஸ்எம்எஸ் பிளானை சூஸ் பண்ணி பை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறமா ஜென்ரல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அங்கே ரிமைனிங் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற இடத்துல எவ்வளவு எஸ்எம்எஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது காட்டும். இங்கே ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இதுக்கு முன்னாடி என்னென்ன எஸ்எம்எஸ் இமெயில் சென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அடுத்து செட்டிங்ஸ் மெனுவில் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அங்கே யார் யாருக்கு எப்போ எஸ்எம்எஸ் அப்புறம் இமெயில் சென்ட் ஆகணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இங்கிலீஷை தவிர மற்ற எந்த லாங்குவேஜில் எஸ்எம்எஸ் போகிறதா இருந்தாலும் அது இங்கிலீஷ் எஸ்எம்எஸ்க்கு செலவாகிற கிரெடிட்டை விட டபுள் மடங்காக செலவாகும். ஸோ காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு வேணும்னா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜில் இங்கிலீஷை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து செட்டிங்ஸில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இதுக்கு முன்னாடி என்னென்ன பேமெண்ட்லாம் நடந்திருக்குமோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எஸ்எம்எஸ் பேலன்ஸ் லோ ஆகிடுச்சுன்னா சைட் பேனலில் கிரிட்டிக்கல் எஸ்எம்எஸ் பேலன்ஸ் அப்படின்ற அலர்ட் காட்டும். அதை வச்சு எஸ்எம்எஸ் தீர போகிறத தெரிஞ்சுக்கலாம்.